பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து கதிர்காமத்தை மிஞ்சிற அளவுக்குலாம் சந்திவனி களைப்பா இருக்கா? ஒரு வருஷம் வந்து போவீங்களா? இல்ல இந்த வருஷம் தானே ஃபர்ஸ்டா வரோம். காலையில கடைக்கு போய் சிவனா பார்த்து போய் சரி விஜயத்துக்கு வருவோம். ஒரு வருஷம் வாரீங்களா? நீங்க புதுசு இந்த வருஷம் ஆத்த கடந்து வந்து வாரத்தை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. கதிர்காம முருகன், மண்டூர் முருகன், தாந்தா முருகன், வேலோடு மலை முருகன் ஆலயம். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. ஓம் சரவண பப. என்னடா பிரகலாதன் பரவர ஆன்மீகத்துக்குள்ள ஊடுருவி வரான் அப்படி சொல்லி பார்ப்பீங்க. எல்லா மனிதர்களுக்கும் கடைசி கட்டத்தில் தனக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படி சொல்லி உணர்ந்ததும் வந்து அவன் எப்படியுமே அந்த இடத்துல வந்து மாண்டிட்டுருவான். அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வகையில் நான் ரீசெண்டாக நிறைய இடங்கள் வந்துட்டு போய் பார்க்கும்போது வந்து நம்மளை தாண்டி எத்தனையோ மக்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ளே இருக்காங்களே அப்படி சொல்லி வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கி நம்ம நிற்கக்கூடிய இடத்த வந்து நான் உங்ககிட்ட வந்து சொல்லிக்கொள்கிறேன். ரீசெண்டாக நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. சித்தர்களோட நடமாட்டங்கள் வந்து அதிகமாக இருந்த பகுதியான மட்டக்களப்பு சித்தாண்டியில் இருக்கக்கூடிய இழுக்கு பொத்தானே அப்படிங்கிற ஒரு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வனத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் தவம் இருந்த வேலோடு மலை முருகன் ஆலயம். ஸோ இந்த ஒரு வேலோடு முருகன் ஆலயத்தை வந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு காண்பிச்சிருந்தேன் ரீசெண்டாகவே. ஸோ இந்த ஒரு ஆலயம் இன்னைக்கு வந்து கொடியேற்றவங்க. இந்த கொடியேற்றம் வந்து எப்படி அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களான கதிர்காம முருகன், மண்டூர் முருகன், தாந்தா முருகன், இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து எவ்வளோ பேர் வந்து பாத யாத்திரை மேற்கொள்வாங்களோ அதே மாதிரி ஆயிரக்கணக்கான 1000 தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு படையெடுத்து வந்து சந்தனமாடு ஆற்றையும் கடந்து வந்து இங்கே யாத்திரை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காணொலி வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு சுவாரஸ்யம் மிக்கதாக இருக்க போது தெரியாத பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். என்ன சொன்னால் அது அடுத்த சந்ததிக்கு வந்து மிக யூஸாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா தான் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சூரியன் இப்போ ஆப்போசிட்டாக வந்து இறங்குது. அதனால் கிளியர் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கும். அதை இந்த பக்கம் திருப்பணுன்னா இங்கே வருங்க பிரசாந்த் எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்கான்னு. அதுக்கு அவன் வெள்ளையாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிரைட்னஸ் தான். இங்கே பாருங்க மண் அவங்களாம் வந்து மோஸ்ட்லி தண்ணி இருக்கக்கூடிய பகுதியை கிடப்போம். இங்கெல்லாம் வந்து இப்படியான மணல் பகுதியை கிடக்கிறது தான் பெரிய விஷயம். வாகனங்களை கொண்டு நடக்கிறதுக்கு என்னமோ நல்லாயிருக்கும், ஆனால் வாகனங்களை கொண்டு போய் இதால் போய் வரதுன்றது வந்து கஷ்டம். அதே டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வர டைம் இதெல்லாம் வந்து அதிகமாக தண்ணிகள் அடித்து கொண்டு போகக்கூடிய, அதனால தான் இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து மணலாகவே இருக்குது. ஹரோகரா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கேருந்து வாரீங்க? ஆ சொல்லு. வீட்டில் இருந்தா வாரீங்க? ஓகே ஓகே. எந்த ஊர் நீங்கள்? எந்த ஊர் நீங்கள்? எந்த மட்டக்களப்பா? இப்போ எங்கே போகிறீங்க? என்னது நீங்க மட்டக்களப்புல இருக்கீங்க. இப்ப காலையில எங்க போறீங்க? காலையில கடைக்கு போய் சாமான் வாங்கிட்டு வாரீங்க. திருநீர்லாம் பூசி இப்போ எங்க போறீங்க? மலைக்கு போறீங்களா? அங்க யாரு சாமி இருக்காங்க? சிவனா? ஓகே, சிவனே இருப்பாப்புல. சரி சரி, போயிட்டு வாங்க. நடக்க போறீங்களா அப்படியே? ஆ ஓகே. எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு வந்தீங்க வீட்டில் இருந்து? 5 மணிக்கா? ஓகே ஓகே, நல்லா பேசுகிறாப்புல. ரைட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூட்டாக பேசுகிறாரு ஆள். அவங்க வந்து வெட்டிக்குள்ளேருந்து வராங்களாம். அப்படி நிறைய பேர் நிறைய பகுதியிலேருந்து வருவாங்க. சொன்னால் மட்டக்களப்பு பக்கங்களில் வந்து யாத்திரை போகக்கூடிய இருக்கக்கூடிய ஆலயங்களில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து தாந்தாமலை, அதே மாதிரி மண்டூர் முருகன், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த வேலோடு மலை. மோஸ்ட்லி வந்து முருகன் கோயில்களுக்கு தான் அப்படி யாத்திரைகள் அதிகமாக போவாங்க இங்கே இருக்கக்கூடிய பகுதியில். அதே இந்தியாவை எடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துட்டு கைலாசம் மலைக்கு வந்து யாத்திரை போவாங்க. ஆனால் இலங்கையில் அதிகமான யாத்திரை போகக்கூடிய இடங்கள் வந்துட்டு முருகன் டெம்பிளாக தான் இருக்கும், முருகன் ஆலயங்களாக தான் இருக்கும்.
இந்த லிங்கத்தை பார்த்தவங்களுக்கு வந்து எங்களோட முதல் வீடியோ பார்த்தவங்க அது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். என்ன சொன்னால் நாங்கள் இந்த ஆற்றை கடந்து வந்து அப்படியே இந்த லிங்கத்தை வழிபட்டுட்டு தான் இங்கேருந்து நாங்கள் எங்களோட பயணத்தை வந்து அப்படியே தொடர்ந்து நாங்கள். ஸோ இங்கேயும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் வழிபாடு இருக்குது. திருவிழா அற்ற நேரங்களில் உண்மையில் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னால் காமிச்ச வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் திருவிழாக்க வேண்டி, அதுவும் இன்றைக்கி கொடியேற்றத்திற்காக வேண்டி எத்தனை பக்தர்கள் வராங்க அப்படிங்கிறத பாருங்கள். இதை பார்க்கும்போது எனக்கு கதிர்காமத்தோட ஃபீல் தான் வருது. அப்படி உங்களுக்கும் அதுதான் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். உண்மையில் சித்தாண்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து, அதாவது இந்த ஆலயம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதோ அதுலேருந்து ஒவ்வொரு வருஷமே வந்து திருவிழா நாளை வந்து பாத யாத்திரை வந்துடுவாங்க. அவங்களுக்கு இது வந்து ரொம்ப பக்கம் தான், கிட்ட தான். இங்கேருந்து வாரது வந்து ரொம்ப கிட்ட. ஆனால் மற்ற பகுதியில் இருந்து வரவங்களுக்கு தூரம். ஆனால் பாருங்களேன், மட்டக்களப்பு டவுன் பக்கம்லாம் இருந்து வந்து இங்கே நடந்து வராங்க. அதே கதிர்காம பாத யாத்திரைன்னு சொன்னாலும் வந்து அதே மாதிரி கதிர்காம பாத யாத்திரைக்கு இங்கே யாத்திரையிலேருந்து முதலாம் மட்டக்களப்பு பக்கம் இருந்து போகிறவங்கன்னு சொன்னால் அது வந்து சித்தாண்டி ஊர் மக்கள் தான். அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. அதே மாதிரி கடைசியாக கேட்டு 3 டைமுக்கு போகிறது வந்து கழுதாவள மக்கள். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொன்னால் கழுதாவள கோயில் திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக அங்கேருந்து ஒரு டீம் பலிக்கிட்டு போகும். அது வந்து கழுதாவள டீம் அப்படி சொல்லுவாங்க. அப்படியே வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து ஆற்றை கடந்து வராங்க. அந்த ஆற்றை கடந்து வந்து வாரதை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் முதல்ல வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த தோணியில் வந்திருந்தோம். ஆனால் நேற்று நாங்கள் வரும்போது வந்து இந்த வழியால் தான் வந்திருந்தோம். அதை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வரக்கூடியவங்கள பாருங்கள். ஆனால் வரக்கூடியவங்களாம் பார்த்தா ஒரு வழியை வந்து மார்க் பண்ணி தான் வராங்க. அந்த வழியால் தான் வரணும். அந்த வழியால் தான் வந்து ஆழம் கம்மியாக இருக்கும். இந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிகமான ஆழம். இந்த வழியில் வந்து அதிகமான ஆழம். அண்ட் அதே மாதிரி அங்கே பாருங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி இவ்வளோ வருவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. அந்தளவுக்கு வந்து ஆட்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஆழமான பகுதி, இதால் வந்து நடந்து வர முடியாது. ஸோ யாராச்சும் குளிக்க போகிறாங்க அப்படி சொன்னால் வந்து இந்த இடத்துல வந்து குளிச்சு கொள்வாங்க. இது வந்து ஒரு ஓட்ட நீர் தான். இப்போ வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஓடுற வீரியம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ குறைவு. இப்போ மழை எதுவும் இல்லாதனால வீரியம் வந்து குறைவு. சப்போஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய குளத்துலேருந்து அணைக்கட்டு திறந்தால் வந்து அதிகம் தண்ணி வரக்கூடிய பகுதியும் ஒன்று தான் இது. அந்த டைம்லேயும் வந்து அதிகமான தண்ணி வந்து இதால் வந்து விடுறது அப்படி மேலே பாய்ஞ்சி போகும். அங்கே பாருங்களேன், அந்த பக்கம் வந்து மாட்டு வண்டி இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்ம ஒரு கிராமப்புறத்தில் இந்த நேரத்தில் இங்கே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும். அழகாக இருக்கும் இந்த தருணம் வந்து. இங்கே பாருங்கள், ஐயா வந்து நடந்து வரார். ஐயா எங்கேருந்து ஐயா வரீங்க? மாவடியம் இருந்தா எத்தனை மணிக்கு நடக்க வழிக்கிட்டீங்க? 5, 6:30 காலையில் 6:30க்கு வழிக்கிட்டீங்க. ஒவ்வொரு வருஷம் வருவீங்களா? யார் யார் வந்தீங்க இன்னைக்கு குடும்பத்தோட? மனைவியும் பக்கத்து வீட்டுக்காரங்க 4 பேர் வந்து அங்கே வருவீங்க. அப்போ இன்றைக்கே திருவிழா பார்த்துட்டு போயிடுவீங்களா? இல்லை திருவிழா பார்த்து போய் திருப்பி தீர்த்தத்துக்கு வருவோம். தீர்த்தத்துக்கு வருவீங்க. இன்றைக்கு நைட்டுக்கு வழிக்கிட்டுருவீங்களா? இல்லை நைட்டுக்கு வந்து நைட்டுக்கு திருவிழா பார்த்துட்டு போகிறீங்களா? இல்லை திருவிழா பார்த்துட்டு போவீங்க. வந்து மாவடியம் இங்கேருந்து எவ்வளோ தூரம்? மாவடியம்பு ஒரு 6-7 கிலோமீட்டர். 6-7 கிலோமீட்டர். எத்தனை மணிக்கு வழிக்கிட்டீங்கன்னு சொன்னீங்க? நாங்கள் 5:30 மணிக்கு பிடிச்சா 5:30 மணிக்கு வழிக்கிட்டீங்க. ஓகே சாமி, ஓகே சரி. அப்படி இங்கே பாருங்க வந்து இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இதாக கூட இருக்கும்போது மட்டும் ஓரளவுக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்கும். முழங்கால் அளவுக்கு. பைசைக்கிளில் வரக்கூடியவங்களாம் வந்து பைசைக்கிளில் அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. அதே பைக்கில் வரவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி தான் வருவாங்க. அப்போ எப்படி சொல்கிறேன், சைலன்சர் வந்து கடுமா கீழே இருக்குமென்னு சொன்னால் வந்து தண்ணி ஏறிடும். நேற்று நானும் அதான் பாய்ந்து நான் சப்போஸ் தண்ணி ஏறிமென்னு சொன்னால் வந்து பைக்கை கொண்டு போய் சேர்க்குறதுன்ற வந்துட்டு கஷ்டம் அப்படி சொல்லி. ஆனால் ஒரு மாதிரி பிரச்சனை இல்லை. இதே வந்து இப்போ பைக்கில் போகிறவங்க வந்து இந்த ரோட்டால் வந்து இந்த பக்கம் வந்து ரோடு எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து ஈஸி. முன்னால் வந்து நம்ம தோணியில் வந்தப்போ வந்து போகும்போது அப்படியே அங்கேருந்து இந்த வழியால் போனது. இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் கூட. ஆனால் பிரச்சனை இல்லை, அந்த ஏரியாவில் போகும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடுவாங்க. இந்த ஐயா வந்து மேலே வந்து டிரைவிங் பண்ணி வரல, கீழே இறங்கியே வந்து பைக்கை ரேஸ் பண்ணி அப்படி உருட்டி கொண்டு வர. அப்படி தான் வந்து நாங்கள் இந்த மணல் பக்கத்தில் வந்து பைக் ஓடாத பக்கங்களில் வந்துட்டு அப்படி தான் இறங்கி ரேஸ் பண்ணி உருட்டிட்டு போவோம். பாருங்க,
அரோகரா சாமி. எத்தனை மணிக்கு வலிக்கிட்டீங்க? 5:30 மணிக்கு ஓடிக்கிட்டு விடியச்சா 5:30 மணிக்கு. எந்த ஊர் நீங்கள்? சந்திவாடி சந்திவெளியிலேருந்து நடந்து வரீங்களா? எத்தனை பேர் கொண்டு நடந்து வரீங்க? ஒரு 100 பேர் அப்படி இருக்கு. 100 பேர். களைப்பாக இருக்கா? ஒரு வருஷம் வந்து போவீங்களா? இல்லை இந்த வருஷம் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக வரோம். புதுசாக வரீங்க. ஓகே ஓகே. ஸோ கண்டிப்பாக ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வருஷம் வரவங்க மட்டும் கிடையாது, இந்த வருஷம் புதுசாக வரவங்களும் வந்து இருக்கிறாங்க. களைப்பு தான். இப்போ அங்கே மெயின்லேருந்து சித்தாண்டி முருகனை வந்து தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சந்திரமடு ஆற்றை கடக்கிறதுக்காக வேண்டி இந்த பகுதிக்கு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் டிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் கிட்ட அப்படி இருக்கும். அவ்வளோ தூரம். நாங்களே வந்து ஆரம்பத்தில் வரும்போது பைக்கில் ட்ராவல் பண்ணி வரும்போது என்னடா இவ்வளோ தூரம் போய்க்கொண்டே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தோம். ஆனால் நடந்து வர்றதுக்கு வந்து வாகனம் ஓட்டி கொண்டு வர்றதுக்கு வந்து நல்லதொரு ரோடு, அதாவது கான்கிரீட் ரோடு வந்து. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நடந்து வரவங்களுக்கு தான் வந்து அந்த கொங்கு ரோட்டில் வெயில் ஏறிச்சின்னு சொன்னால் வந்து கால் வந்து சுற்றும். ஆனால் வாகனம் ஓடி வரவங்களுக்கு ஓகே இருக்கும். ஏதோ ஒன்று நல்லதாக இருக்கும், ஒன்று கெட்டதாக இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி இந்த மணல் பகுதியில் நடக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும், பட் வந்து வாகனங்கள் ஓட முடியாது. ஸோ அப்படி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கலந்து கொண்டு தான் இருக்கும். அரோகரா, எங்கேருந்து வரீங்க நீங்கள்? சந்திவெளியா? நிறைய பேர் வாரீங்க போல சந்திவெளியிலேருந்து. பின்னால் வராங்க. எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டீங்க? அங்கேருந்து ஒரு 5 மணி போல. 5 மணிக்கு. ஒரு வருஷம் வாரீங்களா? ஒரு வருஷம் இல்லை, இந்த வருஷம் தான் புதுசாக. நீங்கள் புதுசு இந்த வருஷம். அப்போ இந்த வருஷம் நிறைய பேர் புதுசாக வாரீங்க. வேண்டுதல் ஏதாச்சும் வச்சிங்களா அவர்கிட்ட? வச்சிருக்கீங்க. நிறைய பேருங்கிற நம்பிக்கை இருக்கா? ஓகே ஓகே. இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் யாத்திரை போய்க்கிங்க? எப்படி இப்போ தான் போய் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் கதிராம போயிருக்கீங்க? கதிராம மட்டும் தான் போயிருக்கீங்க? பெரியகளுக்கும் நடந்து போயிருக்கீங்க. கதிராம எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? ஒன்று தான். இப்போ இன்றைக்கு குடும்பத்தோடையா இல்லை நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள்? அவங்க பின்னுக்கு வராங்க. எப்போயுமே ஆம்பளைகள் தான் குடும்பத்தை விட்டுட்டு வந்துடுவீங்க போல இருக்கு, ஏன்னா கையோட கூட்டி வர மாட்டீங்க போல இருக்கு. ஓகே, அப்போ இன்றைக்கி திருவிழா பார்த்துட்டு போகிற ஐடியாவா இல்லை? திருவிழா பார்த்துட்டு தான் போவீங்க. ஓகே ஓகே. அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு. சரி ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து புதுசாக வரவங்க தான் வந்து பழையவங்கள்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நானும் கேட்டு பார்த்து முன்னுக்கு வந்தவங்க ஒருத்தர் மட்டும்தான். மற்றபடி நிறைய பேர் வந்து இப்போ புதுசாக நடந்து வரவங்க தான். ஏப்பா தம்பி ஏப்பாடே எங்கடா பேட்டிங்கடா? அங்கே ஒரு டீமை பாருங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடி கொண்டு வராங்க. அப்படியே இவங்க நிறைய யாத்திரை போகக்கூடியவங்களாக இருக்கலாம், சொன்னால் அதிகம் பஜனாபலி படிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இங்கே நான் நினைக்கிறேன் நிறைய பேர் காவடி எடுத்து வருவாங்கன்னு சொல்லி. என்ன சொன்னால் இங்கே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஐயா வேண்டுதலுக்காக வேண்டி வேலோடு அதே மாதிரி அழகு குத்தி கொண்டு வரார் அந்த ஐயா பாருங்கள். இந்த தோணி, அதாவது 2 தோணியை வந்து பிணைச்சி தான் வந்து இதை ஒரு வல்லம் மாதிரி ரெடி பண்ணி இங்கேருந்து அங்கால வாகனங்களை ஏற்றி இறக்கிறதுக்காக வேண்டி, மக்கள் ஏற்றி இறக்கிறதுக்காக வேண்டி இதை பயன்படுத்திக் கொள்வாங்க. முதல் வீடியோ பார்த்த நிறைய பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வீடியோ பார்க்காத நிறைய பேருக்கு வந்து இது ஒரு புதுவிதமாக இருக்கும். ஸோ அப்படி இதை எப்படி வந்து பயன்படுத்துவாங்க இந்த கடக்கும் போது வந்து அப்படிங்கிறத பார்க்கணும்னு சொன்னால் எங்கள்கிட்ட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வரும். இந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்கும். ஸோ அதோட கொஞ்சம் பதிஞ்சிருக்கிற டைமுக்குள்ளே வந்து அந்த இடத்துல வந்து இந்த ஒரு இரும்பு தகடை வந்து போட்டு அதுக்கு மேலே வந்து வாகனத்தை மேலே ஏற்றிட்டு, வாகனம்னு சொன்னால் வந்து பைசிக்கிள் அண்ட் மோட்டர் பைக் இது 2 மட்டும்தான் வந்து போகும். இந்த 3 வீலர்லாம் போகும்னு சொல்லி எதிர்பார்த்திங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து போகாது. 3 வீலர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து கொண்டு விட்டுருவாங்க. சப்போஸ் வந்து அந்த இடத்துல முன்னுக்கு தண்ணி இருக்குன்னு சொன்னால் அந்த முன்னுக்கே வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம நடந்து வந்து அப்படியே இந்த வழியால் வந்து இது மூலம் தான் வந்து அப்படியே பயணம் மேற்கொள்ளணும். அங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் போய்கொண்டிருக்காங்க. அரோகரா, எங்கேருந்து வரீங்க? வாழைச்சனியா? யார் யார் வரீங்க? அப்பாவும் நீங்களும் தான்? அப்பாவுங்க முன்னே போயிட்டார் வந்து. இப்போ இதான் புது வருஷமா உங்களுக்கு நடக்கிறது? இதுக்கு தான் நடக்கலை. ஓகே, இப்போ எப்போ யூஸ் ஆகாது, கொஞ்சம் நேரத்தால் எப்படி யூஸ் ஓகே. சரி ஓகே. இப்போ இந்த பயணம் எப்படி இப்போ இவ்வளோ தூரம் நடந்து வந்தது? கால் நோவு தான். இதுக்கு முதல்ல வேறு எங்கேயாச்சும் ஜாத்திரை போயிருக்கீங்களா? கதிராம போயிருக்கீங்க. எத்தனை வருஷம் போயிருக்கீங்க? 3 வருஷம் போயிருக்கீங்க. அப்போ இது உங்களுக்கு பெருசாக இருக்காது, இது கொஞ்சம் பக்கம் தானே. போன வருஷம் போகல, அதால் இந்த வருஷம் கொஞ்சம் களைப்பாக இருக்குது. ஓகே ஓகே. வேறு உங்கள் ஊர்லேருந்து வேறு யாராச்சும் வராங்களா? பெரியப்பாலாம் வரீங்க. ஓகே, நல்லபடியாக வந்து பயணம் செய்யுங்க. ரைட். பார்த்தீங்கன்னு சொன்னால்
உண்மையில் கதிர்காமத்தை மிஞ்சிற அளவுக்குலாம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து அதிக அளவான பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு கதிர்காமத்துக்கு வந்து நம்ம மட்டக்களப்பு சப்போஸ் எப்படி சொல்கிறோம், சின்ன கதிர்காமம் அப்படி சொல்லலாம் வந்துட்டு மண்டூர் முருகனை வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தாந்தா முருகனுக்கு வந்துட்டு அதிக விதமான பக்தர்கள் வந்து போவாங்க. அதெல்லாம் தாண்டி வந்து உண்மையில் குறிப்பிட்ட சில வருடங்களுக்குள்ளே வந்து மக்களுக்கு தெரிய வந்த இந்த ஒரு கோயிலுக்கு இத்தனை பக்தர்கள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து வருவாங்க அப்படி சொல்லி நான் கூட எதிர்பார்க்கல. இந்த வருஷம் தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து நடந்து கொண்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் இந்த வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணுறேன் அப்படி சொல்லி வந்து குறைக்காதீங்க. இப்போ ரீசெண்டாக போயிருந்தது வந்து தவக்கால யாத்திரை வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது கல்வாரி மலை யாத்திரை. இது வந்து ட்ரிங்கோ டிஸ்ட்ரிக்டில் வந்து திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு உரிய கிறிஸ்தவ மக்களால் வந்துட்டு செய்யப்பட்ட கல்வாரி திருவிழா. அங்கேயும் போய் பார்த்துருந்தேன். ஸோ நிறைய இடங்கள் வந்து எதிர்பார்க்காத வண்ணம் நிறைய மக்கள் வந்து இப்போது டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லலாம் உள்ளாகி இப்போ அதிகளவுக்கு வந்துட்டு ஆன்மீகத்துக்குள்ளே வந்து கூடுருவாங்க. வந்துட்டு என்ன கூட வந்து எடுத்துக்கொள்ளுங்களேன். நீங்கள் ஆரம்பத்தில் எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் பண்ணி தெரிஞ்சோம். பட் இப்போது ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குது. ஸோ நான் மைண்டில் இருக்கக்கூடிய பயங்கர டிப்ரெஷன் எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு சொல்யூஷன் வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு தெரியுது. ஆனால் இந்த பெரிய ஒரு விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட வந்துட்டு அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எப்படி சொல்கிறேன், நாசாவுக்கு போகிறவங்களாக இருந்தாலும் கூட அவங்களோட வழிபாட்டு முறையில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து போவாங்க. அது வழக்கம். ஆனால் நாம் அதுலேருந்து எவ்வளோ தூரம் பயணித்து மேலே வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் வந்து அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். அது ஒவ்வொரு மனிதனாகிய எல்லாருமே வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து உணர்வாங்க. நான் இப்போ உணர்ந்த மாதிரி. ஸோ இங்கே பாருங்கள் வந்து எவ்வளோ பேர் வந்து வந்துட்டுருக்குறாங்க. லிமிட்டு கிடையாதுங்க. அங்கேருந்து இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டே இருக்கிறாங்க. காலையில் ஒரு டைம் சொன்னாங்க 6:30 அப்புறமா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்ருவாங்க அப்படி சொல்லி. என்ன சொன்னால் இந்த கடற்கிற கொஞ்சம் பகுதிக்குள்ளே வந்து அந்த யானைகள், ஆனாலும் சில பேருக்கு தெரியும் எந்தெந்த ஏரியாக்குள்ளே யானைகள் இருக்கும் அப்படி சொல்லி. ஆனால் அதையும் கடந்து வந்துடுவாங்க. என்ன சொன்னால் இன்றைக்கி திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா நைட்டாக நான் ஊருக்கு கிளம்பி ஆகணும் அப்படி ஒன்றும் இருக்குது. அப்போ நானும் போக தான் ஆகணும். ஆனால் பார்த்து பயணிக்கலாம், அது விஷயம் கிடையாது. ஆனால் 6:30 வந்து எல்லோரும் மெயின் பண்ணி வச்சு தான் வந்து அந்த டைமுக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, அந்த இடத்துல வந்து தாகசாந்தி நிலை ஒன்று வச்சுருக்காங்க. வர பக்தர்களுக்காக வேண்டி, யாத்திரை வர பக்தர்களுக்காக வேண்டி தாகம் தீர்க்கிறதுக்கு. அண்டு இங்கேருந்து நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. நாங்கள் இங்கேயே அதிகம் டைமை வந்து கடத்தாமல் அப்படியே கோயிலையும் போய் சில விஷயங்கள் வந்து பார்க்கலாம். என்ன சொன்னால் அங்கே பார்க்குறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படி சொல்லி பார்க்க. என்ன சொன்னால் ஆட்கள் இல்லாமல் இருந்த டைமை வந்து நம்மளோட வீடியோ இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சேவல் கொடி ஒன்று பறக்க போகுது அப்படின்னும் போது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல வந்து நாங்கள் ஸ்டார்ட்டில் பைக்கில் வரும்போது பைக்கை டயரை ஒரு பக்கமாக வந்து தூக்கி வச்சுருந்ததுன்னு சொன்னால் அந்த இடத்துல அவ்வளோ சேர் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்துட்டு பைக்கெலாம் வந்து இதில் ஓட்டி வர்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நம்மளோட டயருக்கு வந்து பயங்கர கஷ்டம். அது ஒரு ஃபீல்டு பைக். மற்ற பைக்குன்னு சொன்னாலும் வந்து கொஞ்சம் டயரு ஒரு மாதிரி பயணிக்கலாம். ஆனால் நம்மள்ட்ட பைக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம். ஓகே, நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். இங்கே பாருங்க, இந்த பக்கம் வந்து அழகாக இருக்கும். ஏன்னா சூரியன் கிழக்கிலேருந்து அப்படி இங்கேருந்து உதிச்சு வர்றதுனால இந்த பக்கம் கலரை பார்க்குறது நல்லாயிருக்கும். அண்ட் இந்த தண்ணி வந்து ஓட்ட தண்ணி தான். ஸோ அங்கே வந்து குளிக்கிறவங்களும் வந்து அந்த பக்கம் குளிச்சு கொள்ளலாம். ப்ரோ இப்போ டைம் என்ன ப்ரோ? நேரே டைம் கலாய்ங்க, செம்ம கலாய். டைம் பாருங்கள் வந்து 7:46. ஸோ இந்த டைமுக்கு வந்து இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. என்ன சொன்னால் கொடியேற்றத்துக்கு எல்லோரும் நிற்கணும் அப்படிங்கிறதுனால வேக வேகமாக நடப்பாங்க. இந்த டைம்லேயே தாகசாந்தி கொடுக்குறது வந்து அவங்களுக்கு ஒரு நல்லது. என்ன சொன்னால் வர களைப்பில் இங்கே வந்து தாகத்துக்கு வந்து கொடுக்குற பானங்களை வந்து அறுத்திட்டு வேகமாக வந்து அவங்களும் நடந்து போகிறதுக்கு இலகுவாக இருக்கும். இங்கெல்லாம் மணல் தான், மணல் ஃபுல்லாக மணல் மேடு மாதிரி. என்ன ப்ரோ சொல்லுங்கள். குடிக்கூடா ப்ரோ காலையில்? நீங்கள் நேட்டில் இருந்து விரதம் இல்லா பார்த்தியா?
கொடியேற்று முறைக்கும் வாயில் பச்சு தண்ணி படாதுன்னு சொல்லிட்டு 2 யூஸ் வெட்டிட்டு வந்துட்டான். எப்படி சொல்கிறா மாதிரி. வாங்க ப்ரோ, அங்கே மோர் கொடுக்குறாங்க ப்ரோ. அங்கே அந்த வழியில் வயலுக்குள்ளே மோர் வேணுமா உங்களுக்கு, ஜூஸ் வேணுமா? சரி சரி விட மாட்டார். ப்ரோ எடுக்கலாம் ப்ரோ. சரி ப்ரோ. அச்சோதரா இந்த பாதை எதுக்கு யூஸ் ஆகாமட்டு கேட்டதுக்கு பார்த்தீங்களா ப்ரோ, இப்போ யூஸ் ஆகுது. So, Adora, Adora. ஏலா நடந்து வராங்க வேட்டியை காட்டி. இப்படி நீங்களே நடக்கிறதா ப்ரோ யாத்திரை போகும்போது? வேட்டியை காட்டி ஆள் தோளுக்கு மேலே போட்டுட்டு சோட்சோட நடந்து வருது ஏலாம் ஆள். அச்சோஹரா நினைக்கிறேன் இந்த ரோட் தான் வந்து சுற்றி வர ரோட் நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆங்காங்கே நிறைய இடங்கள்ல வந்து தாகசாந்தி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். இந்த கிராமப்புறத்தில் இதெல்லாம் யாரா பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சாதாரண மக்களும் வந்து இந்த தாகசாந்தியை வந்து செய்கிறாங்க. அது நல்ல ஒரு விஷயம். இங்கே இருக்கிறவங்களும் அதிகமாக பண்ணுறது வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்புகள் தான். ஆனால் அதில் வர வருவாயம் வச்சு கொண்டு நடக்கிற யாத்திரை மேற்கொள்கிற பக்தர்களுக்கு வந்து இந்த ஒரு தாகசாந்தியில் வந்து செய்கிறது வந்து நல்ல ஒரு சிறப்பான விஷயம். உண்மையில யாத்திரைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலில் செருப்பு இல்லாமல் தான் நடக்கணும். நிறைய பேர் வந்து அப்படி தான் நடக்கிறாங்க. ஆனால் அந்த புதுசாக நடக்கிறவங்கள சொல்லி தெரியாது. அவங்களுக்கு வந்துட்டு காலில் அந்த கல் குத்துறதுனால சில்பர் போட்டு தான் நடக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் பழக்கம் வராது, நடக்க மாட்டோம் ஈஸியாக. காலையில் அந்த ஐயா நடக்கிறார். அச்சோஹரா நல்ல பாட்டு. அச்சோஹரா அச்சோஹரா. ஓகே, இந்த வீடியோவில் ஃபைனலாக வந்து நாங்கள் கோயிலுக்கு போய் சேர்கிற வீடியோ தான். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, வழக்கமாகவே எல்லா இடங்கள்லையும் கொடி ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே வந்து அலங்கார திருவிழா. ஆனால் இங்கே ஏற்ற ஒரு கொடி இருக்குது, அது வந்து சேவல் கொடி. எங்கேயுமே வந்து இலங்கையில் சேவல் கொடி ஏற்றி ஒரு திருவிழா வந்து நடக்காது. ஆனால் இங்கே முதல் முறையாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து நடக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இது போல் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகிறத வெயிட் பண்ணிடுறது கண்டிப்பாக பாருங்கள்.